நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 66. பெருங்கொடை 5. துறைமேடையில் விஷசேனனும் ரிஷகேதுவும் சத்தியசேனனும் அவளுக்காக காத்து நின்றிருந்தனர். கர்ணன் கிளம்பிய பின்னரே அங்கு சென்று சேர வேண்டுமென எண்ணி அவள் பிந்தி கிளம்பியிருந்தாள். தேர் இறங்கியதும் ரிஷசேனன் வந்து தலைவணங்கி, "அஸ்தினபுரி செலவு அவர்களுக்கும் நமக்கும் நலம் பயப்பதாகுக அன்னையே" என்றான். அவன் தலை தொட்டு "வெற்றி நிறைக" என வாழ்த்தினாள். பிற மைந்தரும் அவள் கால் தொட்டு வாழ்த்து பெற்றனர். கர்ணனும் சிவதரும் ஏறிய அரச படகின் அமரமுனையில் எழுந்த தலைமை குகன் கொம்பொலி எழுப்ப, படகுத்துறையில் இருந்த மேடை மேலேறிய காவலன் மறு கொம்பொலி அளித்தான். 18 பாய்கள் கொண்ட அரச படகு மேடேறும் யானை என அலைகளில் பொங்கி பின் மூழ்குவது போல் இறங்கி முன்னால் சென்று கொண்டிருந்த காவல் படகுகளை தொடர்ந்தது. ஒரு சிறு நகர் கிளம்பி செல்வது போல அவளுக்கு தோன்றியது. விழி மயக்கு கொண்ட ஒரு கணத்தில் அவள் நின்றிருக்கும் படித்துறை சென்று கொண்டிருப்பதாக எண்ணி தலை சுழல சபரியின் தோளை பற்றி கொண்டாள். அமைச்சர் ஹரிதர் வந்து வணங்கி, "அனைத்தும் ஒருங்கிவிட்டன அரசி. தங்கள் அகம்படி படகுகள் 2ஆம் படித்துறையிலிருந்து கிளம்பிவிட்டன" என்றார். "சென்று வருக அன்னையே" என்றான் ரிஷசேனன். அவள் தலை அசைத்துவிட்டு திரும்பி சபரியை நோக்கி தொடரும்படி விழி காட்டினாள். வாழ்த்தொலிகளும் மங்கள இசையும் ஒலிக்க படகை அணுகி நடைபாலத்தினூடாக ஏறி படகுக்குள் சென்று அமர்ந்த போது அவள் கால்கள் பதறி கொண்டிருந்தன. உள்ளே நுழைந்ததும் பாலம் விலகிச் சென்றது. பிடியை கண்ட களிரோசை என படகிலிருந்து கொம்பொலி எழுந்தது. அவள் ஆடும் தரையில் நின்று கரையை நோக்கினாள். உள்ளம் கொப்பளித்து கொண்டிருந்தது. இதோ இச்சிறு சில்லையை உதைத்து மேல் எழுந்து விட்டேன். இது நாள் வரை கறந்து வளர்த்த சிறகுகளை முற்றிலும் விரிக்கிறேன். வானில் நீந்தி திரும்பி நோக்குகையில் எப்படி இருக்கும் இந்நகர்? கைவிடப்பட்ட சிதைந்த கூடு. இத்தனை நாள் இங்கிருந்தோமா என்று வியக்க வைக்கும் சிறு வட்டம். அவள் உதடுகளை உள்மடித்து உள விசையை அடக்கி கொண்டாள். தொழுதபடி படகுத்துறையில் நின்றிருந்த மைந்தரை பார்த்ததும் அவளுக்கு உள்ளிருந்து ஒரு புன்னகை ஊறி எழுந்தது. இவர்கள் என்னை அறிந்திருக்கவில்லை. என்னுடன் இரவும் பகலும் இருக்கும் இச்சேடி என்னை அறியாள். நான் சென்ற தொலைவுகள் எதையும் இவர்கள் உணர இயலாது. சிறு வைரக்கல்லுக்குள் ஒளி 10,000 யோஜனை தூரம் பயணம் செய்கிறது என்ற காவிய வரியை நினைவு கூர்ந்தாள். அவ்வைரத்தை கரிய பட்டில் சுற்றி என் தனிப்பேழைக்குள் வைத்திருக்கிறேன். முடிவில்லாது திரும்பி திரும்பி சென்று கொண்டே இருக்கின்றது ஒற்றை சுடர் நீட்சி. இவர்கள் எப்போதும் எதையும் அறிய போவதில்லை. படகு கொம்போசையுடன் முன் நகர்ந்த போது அவள் திடுக்கிட்டு நிலையழிந்து கயிற்றை பற்றி கொண்டாள். சகடத்தை சுழற்றி நீருக்குள் இருந்து நங்கூரத்தை மேலே தூக்கினர். அவள் அதன் பச்சை பாசி படிந்த பருந்த கொக்கிகளை பார்த்தாள். நீரை கவ்வும் முட்கள் எத்தனை தடித்தவை! மிக மென்மையானதென்று தோன்றும் நீரை கவ்வ அவை தேவையாகின்றன. பெருங்கலங்களை கவ்வி நிறுத்தி இருக்கிறது நீர். அலைநெளியும் மேற்பரப்பில்தான் அது மென்மையானது. ஆழத்தில் வைரமென இறுகுவது. பாய்கள் பெரிய கொடிகள் என சுருளவிழ்ந்து மேல் எழுந்து சென்றன. நெய்ப்பற்றி மேலேறும் தழல்கள் என அவற்றை தொல்பாடல் ஒன்று சொல்வதை எண்ணிக்கொண்டாள். எண்ணீராத கணத்தில் சிறகு என்னும் சொல் நெஞ்சில் எழுந்தது. ஆடையை பற்றி கொள்பவள் போல நெஞ்சை அழுத்தி கொண்டாள். இக்கணமே நான் இறந்து விடுவேனா என்ன? சிறகுகள் விரிகின்றன. இப்பெருங்கலத்தை தூக்கி வானில் மிதக்க வைக்கும் அளவுக்கு அகன்றவை. கொடிமர உச்சியில் கொடி துடி துடித்தது. முழங்கை தடிமனுள்ள வடங்கள் அனைத்தும் சீற்றம் கொண்டவை போல சுருள்களிலிருந்து விசை கொண்டு எழுந்து நீண்டு இறுகி மூங்கில்கள் என உருமாறி நின்றன. நீர் வந்து அறையும் அரசி, உள்ளே வருக என்றான் குகன். இல்லை, என்னால் உள்ளே அமரவியலாது என்றாள் சுப்ரியை. 100 கையசைவுகள் வழியாக படகுக்கு ஆணைகள் வந்தன. விடைபெறல்கள் நிகழ்ந்தன. வடங்களை அவிழ்த்து சுருட்டி கரை நோக்கி வீசினர். அமரத்தின் கூர் முகப்பு வானில் எழ விரும்பும் பறவையின் அலகென மேலே தூக்க படகு அலைமேல் ஏறி அப்பால் சரிந்து அலை வடிவில் சறுக்கி முன் சென்றது. பயிலா புறவி என படகு தன்னை பின்பக்கம் தூக்கி முன்பக்கம் தள்ளி கவிழ்க்க முயல்வதை அவள் கண்டாள். அனைத்து கட்டுக்களையும் மறந்து கைவீசி உறக்க கூவி நகைத்தாள். அவளை திரும்பி பார்த்த சபரி புன்னகைத்து,
கிளம்பிவிட்டோம் அரசி என்றாள். ஆம் என்று அவள் சொன்னாள். பகல் முழுக்க அவள் அமரமுனை அருகே படகின் விலா விளிம்பில் பாய்மரக் கயிறுகளை பற்றியபடி நின்று தொலைவில் பச்சை பெருக்கென சென்று கொண்டிருந்த கரையோர குறுங்காடுகளை பார்த்து கொண்டிருந்தாள். கடந்து செல்லும் ஒவ்வொரு படகையும் விழி மறைவது வரை நோக்கினாள். சிறகடித்து தாழ்ந்தெறிங்கி பாய்கயிற்றில் அமர்ந்து சிறகு பிசிறிகள் உலைய ஆடிய நீர்ப்பறவைகளை நோக்கி கைவீசி சிரித்தாள். அணுகும் படகு துறைகளை கண்டதுமே அது எந்த ஊர் என்று சொன்னாள். அங்கிருக்கும் துலா நிலைகளின் எண்ணிக்கையை, சாலைகளின் அமைப்பை சபரியை நோக்கி கூவினாள். முதலில் அது தொடக்க எழுச்சி என்றும் விரைவிலேயே விழி சோர்ந்து உளம் நிறைந்து உள்ளே வந்து விடுவாள் என்றும் சபரி எண்ணினாள். ஆனால் பகல் முழுக்க சுப்ரியை அங்கே நின்று இருக்க கண்டு, அரசி, கோடை வெயில் எரிக்கிறது, உள்ளே வந்து அமர்க என்றாள். இல்லை, நீ செல்க என்றாள் சுப்ரியை. மேலும் வெயில் எழுந்தபோது பாய் நிழலில் சென்று நின்று நோக்கி கொண்டிருந்தாள். கரைகளையும் வானையும் நீர் மீன்களையும் ஒரே தருணத்தில் நோக்கும்படி விழிகளை பகுத்து கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது. வெயில் தழைய தொடங்கும் போதேனும் ஓய்வெடுக்க வருவாள் என சபரி எண்ணினாள். நீர்க்காற்று வெயிலை அறிய செய்யவில்லை என்றாலும் பகல் முழுக்க காய்ந்த அவள் முகம் சுண்டி தேன் நிறம் கொண்டிருந்தது. தலைமயிர் காய்ந்து சிறு கீற்றுக்களாக பறந்து கொண்டிருந்தது. கூச்சல்களும் நகைப்புகளும் மெல்ல ஓய அவள் விழிகள் திறந்து கனவிலென அமர்ந்திருந்தாள். அரைவாயிலில் நின்று நோக்கிய சபரி அவள் கருவிழிகள் ஓயாது அசைந்து கொண்டிருப்பதே, உதடுகள் ஏதோ சொல்லிக்கொண்டே இருப்பதே, கைவிரல்கள் பின்னி விளையாடுவதை கண்டாள். அந்தி எழத் தொடங்கியது. நீரிலாடிய வான் செம்மை மறைந்தது. வானம் இருண்டு முகில்கள் ஒவ்வொன்றாக அணைந்தன. நீர் கரிய வழிவாக படகுகளின் ஒளியை சிதறடிக்கும் சிற்றலைகளுடன் நெளிந்தது. அப்பால் சென்ற படகுகள் சாளர ஒளிப்புள்ளிகள் கண்களாக பெரிய மீன்கள் என கடந்து சென்றன. பகல் முழுக்க நீரிலிருந்து எழுந்து கொண்டிருந்த நீராவி மனம் மாறி சிதறிய நீர் துளிகளில் பாசி மனம் தெரிந்தது. கரையிலிருந்து வந்த காற்றில் மென்குளிரும் தழை மனமும் கரை சேற்று மனமும் இருந்தன. கரையில் இருளே வேலி என தெரிந்தது. அவ்வப்போது மாபெரும் தட்டு விளக்கு போல் ஏதேனும் படகுத்துறை வந்து மிதந்தலைந்து பின்னால் ஒழுகிச் சென்றது. சபரி அவள் அருகே சென்று, அரசி, தாங்கள் உள்ளே வரலாமே என்றாள். நீ சென்று படுத்துக்கொள் என்றாள் சுப்ரியை. அரசி, இன்னும் நெடும் தொலைவு இருக்கிறது. இரவு எழுந்து விட்டது. நீராடி உணவருந்தி ஓய்வெடுக்கலாம் என்று சபரி சொன்னாள். அவளிடம் செல்லும்படி சுப்ரியை கை காட்டினாள். கதவருகே சென்று நின்று நோக்கி கொண்டிருந்த சபரி கால் கடுத்து அமர்ந்தாள். மீண்டும் அருகே சென்று, அன்னம் கொண்டு வரலாமா அரசி என்றாள். ஆம் என்றாள் சுப்ரியை. அவள் தாளத்தில் அப்பங்களையும் பழங்களையும் நீரையும் கொண்டு சென்று கொடுத்தாள். அங்கிருந்தபடியே அவற்றை உண்டு தாளத்திலேயே கை கழுவி கொண்டாள். அவளை நோக்கியபடி சபரி அமர்ந்திருந்தாள். அமர விளக்கின் ஒளியில் செந்நிற தீற்றலாக கரிய வெளியில் எழுதிய ஓவியம் என தெரிந்தாள். தலையை சுற்றி சேலையை இழுத்து விட்டு கொண்டு உடல் ஒடுக்கி அமர்ந்து நோக்கி கொண்டிருந்தாள். படகு திரும்பிய கோணத்தில் விழி மணிகளின் மின்னிப்பு தெரிந்து மறைந்தது. விண்ணில் மீன்கள் முழுத்தெழுந்து வந்தன. அள்ளிவிடலாம் என அருகே வளைந்திருந்தது வானம். பாய்கள் தலைக்கு மேல் படபடத்து ஓசையிட்டன. காற்றில் புடைத்து கயிறுகளில் திரும்பி கொண்டன. அவளை 20 ஆண்டுகளாக அறிந்திருந்த சபரி முற்றிலும் புதிய ஒருத்தியை நோக்கி கொண்டிருந்தாள். அல்லது என்றும் அறிந்திருந்ததே இவளைத்தானோ? அவள் துயின்று தலை கதவின் சட்டத்தில் சென்று முட்டி கொண்ட போது விழித்து கொண்டாள். வாயை துடைத்தபடி எங்கிருக்கிறோம் என உணர்ந்த போது அரசியை பற்றிய எண்ணத்தை அடைந்தாள். பாய்ந்தெழுந்து நோக்கிய போது அவள் அங்கேயே அசையாமல் அவ்வண்ணமே அமர்ந்திருப்பதை கண்டாள். தன் ஆடை எழுந்து பறப்பதையும் காற்று நன்றாக குளிர தொடங்கி இருப்பதையும் உணர்ந்து உள்ளே சென்று பருமனான கம்பளி போர்வையை கொண்டு வந்து அவளிடம் அளித்தாள். அதை சொல்லும் என்று வாங்கி அவள் போர்த்தி கொண்டாள். அந்த விழிகளின் மின்னை அவள் திடுக்கிடலுடன் பார்த்தாள். பித்தர் விழிகள், பேய் கொண்டவரின் விழிகள். அவள் மீண்டும் வந்து வாயில் அருகே அமர்ந்தாள். மீண்டும் துயின்று விழித்த போது விடிவெள்ளி எழுந்திருந்தது. அவள் அங்கேயேதான் இருந்தாள். விடியல் எழுவதை நோக்கி கொண்டு சபரி நின்றிருந்தாள். ஒவ்வொரு விண்மீனாக உள்ளிழுக்கப்பட்டு வானம் வெளிரியது. நீர் நிறம் மாறத் தொடங்கியது.
அதன் பரப்பை கிழித்தபடி மீன்கள் எழுந்து எழுந்து விழுந்த அலைவட்டங்கள் ஒன்றுடன் ஒன்று விளிம்பு முட்டி கலைந்தன. ஒளி கொண்டன பாய்கள். பின் கிழக்கே செம்மை தெரியலாயிற்று. அவள் உள்ளே சென்று ஏவலனிடமிருந்து கொதிக்கும் அக்கார அன்னப்பாலை கொண்டு வந்து அரசிக்கு அளித்தாள். அவள் அருந்தி முடித்ததும், வருக அரசி, சற்று இளைப்பாருக என்றாள். அவள் சபரியை எவரென அறியாதவளாக நோக்கினாள். அரசி, தாங்கள் காலை கடன் கழிக்க வேண்டும், உடை மாற வேண்டும். அவள் பாவை என எழுந்து கொண்டாள். அவள் ஆடை மாற்றிக் கொண்டிருக்கையில் கைகளிலும் கன்னத்திலும் தோல் வெந்தது போல் சிவந்திருப்பதை சபரி கண்டாள். அவள் கேட்ட அனைத்துக்கும் ஓரிரு சொற்களிலேயே சுப்ரியை மறுமொழி சொன்னாள். அவளிடம் சற்று படுக்கும்படி சபரி சொன்னாள். ஆனால் மேலாடை ஒன்றை எடுத்துக்கொண்டு அவள் மீண்டும் படகின் விளிம்புக்கே சென்றாள். சபரி ஒரு நீண்ட பீடத்தில் மர உரி விரித்து வெளியே கொண்டு சென்று போட்டாள். அதில் அமரும்படி கோரினாள். சுப்ரியை அதில் அமர்ந்து நீரையும் கரையையும் நோக்கி கொண்டிருந்தாள். பின்னர் அதிலேயே விழுந்து துயின்றாள். எழுந்தமர்ந்து மீண்டும் நோக்கி கொண்டிருந்தாள். அன்றிரவும் அவ்வண்ணமே அமர்ந்திருந்தாள். மறுநாள் பகலில் ஆடை மாற்றி அங்கே சென்று அமர்ந்தாள். அப்பயணம் முழுக்க அவள் அங்கேயேதான் இருந்தாள். அவள் மொழியையே மறந்துவிட்டிருந்தாள் என சபரி எண்ணினாள். அவள் செயல்கள் ஒவ்வொன்றும் திகைப்பூட்டின. எண்ணும் தோறும் அச்சத்தையும் பதற்றத்தையும் நிறைத்தன. ஆனால் சொற்கள் ஓய அவளை வெறுமனே நோக்கி இருக்கையில் அந்த சுப்ரியையை அவள் முன்னரே நன்கு அறிந்திருப்பதாக தோன்றியது. அது ஏன் என்று அவள் தன்னை உசாவிக் கொண்டாள். உள்ளம் அவ்வாறு உணர்வதற்கெல்லாம் எந்த விளக்கமும் இல்லை என்று பின் எண்ணி சென்றடைந்தாள். அவள் முன்பு சொன்ன சொற்கள் நினைவுக்கு வந்தன. ஆனால் அச்சொற்கள் என்ன என்று அவளால் தெளிவுற எடுக்க முடியவில்லை. அச்சொற்களால் உருவான உணர்வு மட்டும் நிலைத்திருந்தது அகத்தில். அஸ்தினபுரியை படகுகள் சென்றடைந்த போது சபரிக்கு சற்று ஆறுதல் ஏற்பட்டது. சுப்ரியை விரைவில் மீண்டு விடுவாள் என தோன்றியது. கால்கள் பழகிய நிலைத்த தரை சித்தத்தையும் நிலை கொள்ளச் செய்யும் என எண்ணினாள். அன்று காலை புலரி எழுந்ததும் அவர்கள் படகுத்துறையை அணையக்கூடும் என்று சொல்லப்பட்டது. அவள் கருக்கிருளிலேயே சுப்ரியையை அழைத்து உள்ளே கொண்டு சென்று நீராட்டி கூந்தல் முடைந்தாள். முகச்சுண்ணமும் வண்ணமும் தீட்டினாள். அரசியருக்குரிய பொன்னூலாடையும் அணிகளும் அணிவித்தாள். சுப்ரியை அதையெல்லாம் அறிந்தது போலவே தெரியவில்லை. பாவையை அணிவிப்பது போல் இருந்தது. தாங்கள் சொன்னபடி அனைத்து அணிகளையும் கொண்டு வந்திருக்கிறோம் அரசி. தாங்கள் விரும்புவதை அணியலாம் என்றாள் சபரி. ஆம் என்று அவள் பொருளில்லாமல் சொன்னாள். மகத அரசியிடம் மட்டுமே இருக்கும் செவ்வைரம் பதித்த நெற்றிச் சுட்டி உள்ளது. அதை எடுக்கட்டுமா என்றாள் சபரி. ஆம் என்றாள் சுப்ரியை. அன்றி இந்த வெண்பட்டாடைக்கு நீலமணி பொருந்துமென எண்ணுகிறேன். அருமணி பதக்கம் ஒன்றுள்ளது. நாம் அதை காம்போஜ அரசரிடமிருந்து கப்பமாக பெற்றோம். அதை சூடுகிறீர்களா? அதற்கும் சுப்ரியை பொருளில்லாமல் ஆம் என்று தலையசைத்தாள். சபரி பெருமூச்சு விட்டாள். பின்னர் மேலே கேள்விகள் ஏதுமின்றி அவளை அணி செய்தாள். அவளை ஆடி முன் நிறுத்தி, முழுதணி கோலம் அரசி, இத்தகைய கோலத்தில் நீங்கள் சம்பாபுரியில் கூட எழுந்தருளியதில்லை. அவள் தலையசைத்தாள். அஸ்தினபுரியின் அரசியர் எவருக்கும் நிகராக அணிகள் இருக்கவியலாது. ஒருவேளை முதல் அரசி பானுமதி கொண்டு இருக்கலாம். பாரத வருஷமே பணிந்து கப்பம் கட்டிய அரசரின் அரசி நீங்கள் என அறிய உங்கள் அணிகளை நோக்கினாலே போதும். அவளிடம் சீற்றமோ இகழ்ச்சியோ வெளிப்படும் என எண்ணியே அவள் அதை சொன்னாள். ஆனால் சுப்ரியை அதற்கும் ஆம் என்றாள். சபரி சலிப்புடன் பெருமூச்சு விட்டாள். இன்னும் சற்று நேரத்தில் நாம் படகுத்துறையை அடைவோம் அரசி. அங்கே தேர்கள் ஒருக்கமாகி நின்றிருக்கும். அங்கிருந்து சாலையில் சென்று அஸ்தினபுரியின் கோட்டையை அடைய வேண்டும் என்றாள். சுப்ரியை தலையசைத்தபடி படகின் விளிம்புக்கு செல்ல, அரசி, தாங்கள் அங்கே நிற்க கூடாது. தாங்கள் தோன்றுவதற்கென நெறிகள் உள்ளன. மேலும் ஆடையும் அணியும் காற்றில் கலைந்துவிடக்கூடும் என்றாள் சபரி. அவள் தலையசைத்துவிட்டு மர உரி விரித்த படுக்கையில் அமர்ந்தாள். படகுகள் அஸ்தினபுரியின் பெரிய அரச படகு துறையை சென்றடைந்ததை கொம்பொலிகளும் முரசு முழக்கமும் அறிவித்தன. ஏவல் படகுகள் அணுகி ஏவலர் இறங்கி சென்று நின்றனர். காவலர்கள் நிறை நிறையாக இறங்கி அணி வகுத்தனர். மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் எழுந்தபடியே இருக்க அரச படகு முகம் நீட்டி துறை தொட்டது.
கர்ணனும் சிவதரும் நடைபாலத்தினூடாக கரை நோக்கி சென்றனர். அவர்களுக்கு முன் அங்க நாட்டின் சூரிய கொடி ஏந்தி ஒரு வீரன் சென்றான். கர்ணனின் யானை சங்கிலி கொடியுடன் இன்னொருவன் தொடர்ந்தான். கர்ணன் ஒளிவிடும் போர்க்கவசமும் மணிக்குண்டலங்களும் செம்பருந்தின் இறகு சூடிய அங்கத்தின் மணிமுடியுமாக அரசனி கோலத்தில் இருந்தான். அவர்களை வரவேற்க துர்மதனும் துச்சகனும் வந்திருந்தார்கள். அவர்கள் கைகூப்பியபடி அணுக அமைச்சர் கனகரும் துணை அமைச்சர் மாதவரும் பின்னால் வந்தனர். முறைமைப்படி அணித்தாளம் ஒழிந்து பரத்தையர் வரவேற்றனர். மங்கள இசை சூழ வாழ்த்தொலிகள் எழ அவர்கள் கர்ணனை வரவேற்று தேரிலேற்றி அழைத்து சென்றனர். அதன் பின்னரே அவர்கள் சென்ற படகு கரையணைய ஆணை எழுந்தது. படகின் முகப்பு கரை மேடையை அடைந்த போதுதான் சபரி அவர்களை வரவேற்க படகு துறையில் அஸ்தினபுரியின் அரசியரான அசலையும் தாரையும் வந்திருப்பதை கண்டாள். அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அரசியரை அவளால் அடையாளம் காண முடியவில்லை. உள்ளே ஓடி சென்று மஞ்சத்தில் சாளரத்துளையினூடாக நோக்கி அமர்ந்திருந்த சுப்ரியையிடம், அரசி, அஸ்தினபுரியின் 2 அரசியர் தங்களை வரவேற்க வந்துள்ளனர் என்றாள். அது வழக்கமே இல்லை. தொல்குடி சத்திரிய அரசர்களுக்கு மட்டுமே அந்த முறைமை அளிக்கப்படுகிறது. சுப்ரியை, வந்துவிட்டோமா என்றபடி எழுந்தாள். விழிகளில் அச்சொற்களை அவள் உள்வாங்கிக் கொண்டதே தெரியவில்லை. பொறுங்கள் அரசி, நான் அனைத்தும் சித்தமான பின் அழைக்கிறேன் என்று சபரி வெளியே ஓடினாள். வெளியே கலிங்கத்தின் சூரிய கொடி ஏறத் தொடங்கியது. முரசுகளும் கொம்புகளும் முழங்கின. கலிங்க மகள் வாழ்க, அங்கநாட்டரசி வாழ்க என வீரர்கள் வாழ்த்து கூவினர். நடைமேடை நீண்டு வந்து படகின் விளிம்பை தொட்டது. சபரி அவர்களில் ஒருத்தி அவந்தி நாட்டு இளவரசி அபயை என அடையாளம் கண்டாள். உடனே பின்னால் நிற்பவர்களில் கௌரவ அரசியர் கௌமாரி, சகை, சுகுமாரி, சுகீர்த்தை அனைவரையும் அறிந்து கொண்டாள். உள்ளே ஓடி சென்று, அரசி, 7 அரசியர் வந்து வரவேற்பது அஸ்தினபுரியின் வரலாற்றிலேயே இதுவரை நிகழ்ந்திருக்காதென்று எண்ணுகிறேன். இது எளிய செய்தி அல்ல. நாளை சூதர்கள் பாடுவார்கள். சொல்லி அழியாது வாழும் நாள் இது. வந்துவிட்டோமா என்று சுப்ரியை ஆர்வமின்றி கேட்டாள். சபரி திகைத்து விட்டாள். ஒரு கணம் சினம் எழுந்து முகத்தை அனலாக்கியது. ஆணவத்தின் உச்சம் அது என்று தோன்றியது. அப்படி தருக்க அவள் யார்? கலிங்கத்தின் ஒரு பகுதியை ஆளும் அரசனின் இளைய அரசியின் மகள் மட்டும்தானே. சித்ராங்கதனை பேரரசன் என்று எவரும் எண்ணுவதில்லை. சென்ற முறை தங்கள் தந்தை தட்சிண கலிங்கத்திலிருந்து அவந்தி சென்ற போது அரசரின் 7ஆம் மைந்தர் வந்து வரவேற்றார் என்பதையே தூதர்களை கொண்டு செவிகாவியமாக பாடச் செய்தார்கள். அவந்தியின் அரசியே வந்து நின்றிருக்கிறார்கள். அவள் எண்ணியது போல சுப்ரியை சினம் கொள்ளவில்லை. நன்று, நாம் இறங்கலாமா என்றாள். சுப்ரியையின் முகத்தை கூர்ந்து நோக்கிய சபரி அவள் சித்தம் பிறழ்ந்திருக்கலாமோ என ஐயுற்றாள். ஆனால் இயல்பாக எழுந்த சுப்ரியை, நாம் செய்ய வேண்டியதென்ன என்று அவர்கள் செய்யும் கை அசைவுகளை கொண்டு கணித்து என்னிடம் சொல்லிக் கொண்டிரு என கூந்தலை சீரமைத்தாள். வெளியே வரவேற்கும் கொம்பொலிகள் எழுந்தன. சபரி அவள் ஆடைகளையும் குழலையும் சீரமைத்து, வருக அரசி என அழைத்து சென்றாள். பாவை போல நீளடி வைத்து சுப்ரியை நடந்தாள். அவள் மேலாடை தலையிலிருந்து நழுவியதை உணரவில்லை. சபரி அதை எடுத்து அவள் கொண்டை மேல் இட்டாள். சுப்ரியை வெளியே தோன்றியதும் வாழ்த்தொலிகள் உச்சம் கொண்டன. நடைமேடையினூடாக அவள் வெளியே சென்றதும் மலர் மழை பொழிந்தது. அஸ்தினபுரியின் மண்ணில் அவள் காலடி வைக்கும் இடத்தில் மலரிட்டனர். அசலையும் தாரையும் அபயையும் அருகணைந்து வணங்கி, அங்கநாட்டரசிக்கு தலை வணங்குகிறோம். அங்கே அரண்மனை முகப்பில் தங்களுக்காக மூத்த அரசியர் சத்தியசேனையும் சத்தியவிரதையும் அரசி பானுமதியுடன் காத்திருக்கிறார்கள். தங்களை நேரடியாகவே அகத்தளத்திற்கு கூட்டிச் செல்லும்படி பேரரசி காந்தாரியின் ஆணை. தங்களுக்காக நகரே ஒருங்கி இருக்கிறது. அஸ்தினபுரி மகிழும் நன்னாட்களில் ஒன்று இது அரசி. அபயே, அனைவரையும் விட அரசர் மகிழ்வு கொண்டிருக்கிறார். 7 முறை கனகரே வந்து இங்கே அனைத்தையும் ஒருக்கி இருக்கிறார். இது தங்கள் அரசென்றே கொள்க அரசி, வருக என்றாள். அவர்கள் வழிநடத்தி கூட்டிச் செல்ல சுப்ரியை நடந்தாள். அவள் திரும்பி நோக்க சபரி அவள் எண்ணத்தை உய்த்துணர்ந்து, அணிப்பிழைகள் அனைத்தையும் அரண்மனைக்கே கொண்டு வரும்படி ஆணையிட்டுள்ளேன் அரசி. ஆனால் அச்சொற்களை அவள் உளம் பெறவில்லை என விழிகள் காட்டின.
இந்த படகு நாம் செல்லும் வரை இங்கே நின்றிருக்குமா என்றாள் சுப்ரியை. சபரி திகைத்து திரும்பி நோக்கிய பின் ஆம் என்றாள். அசலை, நீங்கள் திரும்பி செல்ல இன்னும் நெடு நாட்களாகும் அரசி. வேள்விக்கு பின் இங்கே அரசவை கூடுகைகளே பல உள்ளன. தங்கள் பொருட்டு விழவுகளே கூட ஒருங்கமைய கூடும் என்றாள். வெண்ணிறமான கொழுத்த உடலும் பெரிய கைகளும் உருண்ட முகமும் கொண்டிருந்த அசலையின் சிறிய உதடுகளும் கண்களும் சேர்ந்து எப்போதுமே சிரித்து கொண்டிருப்பவை போல் இருந்தன. அவளை எங்கோ பார்த்திருப்பது போல் சபரி எண்ணினாள். அவள் உள்ளத்தை உணர்ந்து கொண்ட அசலை, என் அக்கையை பார்த்திருப்பீர்கள், நான் அவள் தோற்றம் கொண்டவள் என்றாள். சபரி ஆம் என்றாள். சுப்ரியை, நாம் செல்வது வரை இப்படகு இங்கேயே நின்றிருக்கட்டும். சபரி சிறு ஒவ்வாமையை உணர்ந்தபடி ஆம் அரசி, ஆணை என்றாள். அவர்கள் தேர்களை நோக்கி சென்றனர். பொன்முலாம் பூசிய வெள்ளித்தேர் கலிங்க கொடியுடன் நின்றிருந்தது. சபரி மீண்டும் உள எழுச்சியுடன், பொற்சுடர் தேர் அரசி, தங்களுக்காக என்றாள். ஆம் என்றாள். சபரி பெருமூச்சு விட்டாள். அவள் உள்ளம் அமைந்து அனைத்து எண்ணங்களும் அசைவிழந்தன. காவலர்கள் கரிய புறவிகளில் வேல்களுடன் அணிவகுத்து முன்னால் சென்றனர். தொடர்ந்து மங்களச்சேடியரின் தேர்கள். அதை தொடர்ந்து வந்து நின்ற வெள்ளித்தேரில் ஏறும்படி அசலை கை காட்டினாள். சபரி, ஏறுக அரசி என்றாள். சுப்ரியை படிகளில் ஏறி உள்ளே அமர்ந்தாள். தன் மேலாடையை எடுத்து முகம் மீது போட்டு கொண்டாள். சபரி ஏறி அமர்ந்தாள். அசலை, தேர் கோட்டை முகப்பை அடைந்ததும் திரைகள் அகலட்டும். கலிங்க அரசி மக்கள் காண நகர் நிறை கோலத்தில் செல்ல வேண்டும் என்று பேரரசியின் ஆணை. ஆணை என சபரி தலை வணங்கினாள். திரைகள் சரிய தேர் கிளம்பியது. சுப்ரியை, நம் படகுகள் அனைத்தும் இங்கே நின்றிருக்கும் அல்லவா என்றாள். ஆம் அரசி என்ற சபரி ஏதோ நீரடங்க அரசியை பற்றிவிட்டது என்ற முடிவுக்கு வந்தாள். அஸ்தினபுரியில் ஏதேனும் நிமித்திகனை எவரும் அறியாமல் அழைத்து அவளை நோக்க செய்ய வேண்டும். முடிந்தால் அணங்கு ஒழிய ஒரு வெறியாட்டையும் இரவில் ஏற்றிவிட வேண்டும். அவர்களின் தேர் மேலேறி அஸ்தினபுரி செல்லும் சாலையை நோக்கி சென்றது. சபரி திரை வழியாக நோக்கிய போது அசலை திரும்பி சொங்க மாளிகைக்கு அருகே, கங்கையின் நீர்ப்பரப்பின் அருகே கிளை பரப்பி நின்ற ஆலமரத்தடியில் இருந்த சிற்றாலயத்தில் அமர்ந்த அன்னை ஒருத்தியின் முன் கை கூப்பி நிற்பது தெரிந்தது. அருகே பிற இளவரசியர் நின்றனர். அது அம்பை அன்னையின் ஆலயம் என அவள் நினைவு கூர்ந்தாள். அஸ்தினபுரியின் அமுதகல முத்திரை கொண்ட பெருவளவை கடந்து தேர் சென்றது. அது விரைவு கொண்டதும் சபரி பதற்றம் விலகி சாய்ந்து அமர்ந்தாள். சுப்ரியை திரைகளை விலக்கி வெளியே சென்று கொண்டிருந்த குறுங்காட்டை நோக்கி கொண்டிருந்தாள். புதிய சாலைகள் 2 கிளை பிரிந்து சென்றன. இடப்புறம் செல்வது வேள்விக்காட்டுக்கு, வலப்புறம் அந்தனர் குடிகளுக்கு என்றாள் சபரி. அரசி, இதை போல ஒரு வேள்வி இதற்கு முன்னர் கார்த்தவீரியர் மட்டுமே நிகழ்த்தினார் என்கிறார்கள். சுப்ரியை மறுமொழி சொல்லாமல் நோக்கி கொண்டு வந்தாள். எங்குள்ள வரவேற்பை கண்டால் நாம் எண்ணி வந்தது எளிதில் ஈடேறும் என்று தோன்றுகிறது. அரச தோழர் என நம் அரசர் வேள்வி அவையில் அமர்வார். அருகே நீங்களும் முடிசூடி அமர்வீர்கள். சுப்ரியை அதை கேட்டாளா என ஐயுற்று, ஆனால் ஒருவேளை அந்த உரிமையை நமக்கு மறுக்கும் பொருட்டு இந்த மிகையான வரவேற்பு அளிக்கப்படுகிறது என்றும் கொள்ளலாம் என்றாள் சபரி. அதற்கும் அவளிடம் எதிர்வினை இல்லை என்று கண்டு பெருமூச்சு விட்டு கால்களை நீட்டி கண்களை மூடிக்கொண்டாள். தேரின் குலுக்கல்களில் அவள் நீர்ப்பரப்பின் மேல் அலைவுறும் படகொன்றில் அமர்ந்திருப்பதாக உணர்ந்தாள். குருதிச்சாரல் 66வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.